What's up my dear மக்களே, welcome to my YouTube channel. Marco the movie, my god. சமீபத்துல ரிலீஸ் ஆன எந்த படத்துக்கும் இவ்வளவு ஹைப் நான் பார்த்தது இல்லைங்க. The craze and hype for Marco is unreal. நேத்து அந்த படம் பார்த்துட்டு நம்மளோட சேனல்ல அந்த படத்தோட ரிவ்யூ போட்டிருந்தேன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஓவரால் சம்மரி என்ன, how I felt about the movie அப்படின்ற என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலி பெருசா அந்த படம் ஒர்க் ஆகல. ரொம்ப வயலண்டா இருந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது ஏ சர்டிபிகேட் படம் தானே, அது வயலண்டா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் அப்படி கமெண்ட்டும் பண்ணீங்க. அது ஏ சர்டிபிகேட் படம் தான், வயலன்ஸ் ஓகே தான். பட் இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் பர்டிகுலர் எனக்கு பர்சனலா ரொம்ப அன்பேரபிளா இருந்தது. சோ அதனால என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் என்னோட ஒப்பீனியனுக்கு உடன்படல, படம் நல்லா தான் இருக்கு, ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியனை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. வர்ஸ்ட் ரிவ்யூ எவர் அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. யாரோட ஒப்பீனியனா இருந்தாலும் ஐ ரெஸ்பெக்ட் தட். என்னோட ஒப்பீனியன் தான் சரி, நான் என்னைக்கும் பேச மாட்டேன். அது கரெக்டான ஒரு ஆட்டிடியூடும் இல்ல. சப்போஸ் இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், ஹேவ் a look. சோ ஏகப்பட்ட மாற்று கருத்து உள்ள கமெண்ட்ஸ் வந்தது. அதை நான் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், பாசிட்டிவா அப்ரோச் பண்றேன். பட் ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால ஏத்துக்க முடியல. சோ அதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நீ ஒரு தமிழன், நீ எப்படி மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு படத்தை பத்தி இப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு தொனியில இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, தமிழ் பீப்புள் எல்லாருமே மார்க்கோ படத்துக்கு வேணும்ட்டே நெகட்டிவா ரிவ்யூ போடுறீங்க, ஃபேக் ரிவ்யூ பண்றீங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க, பட் நான் ஃபேக் ரிவ்யூ போடல. எனக்கு அப்படி ஃபேக் ரிவ்யூ போட்டு எனக்கு யாரும் கோடி கோடியா பணம் கொடுக்க போறது இல்ல. எனக்கு அதுக்கான அவசியம் எதுவும் கிடையாது. எந்த மொழி படமா இருந்தாலும், மலையாள படமா இருந்தாலும், தமிழ் படமா இருந்தாலும், தெலுங்கு படமா இருந்தாலும், ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த மொழி படமா இருந்தாலும் நான் ஸ்கிரீன்ல என்ன பாக்குறேனோ அதை பார்த்துட்டு ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை என்னோட தாட்ஸை நான் ஷேர் பண்றேன். மத்தபடி எந்த மொழி படத்துக்கு மேலேயோ எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ எனி பர்சனல் கிரட்ஜோ எதுவுமே கிடையாது. ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, உனக்கு புஷ்பா 2 தான் பிடிக்கும், லாஜிக் பத்தி பேசுறே, உங்க தமிழ் படத்துல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. புஷ்பா 2 படமும் நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அந்த ரிவ்யூ பாத்துருந்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அந்த படத்துல நான் ஏகப்பட்ட குறைகள் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ தமிழ் படத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்னு ஒரு படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணி எனக்கு அந்த க்ரூல இருந்தே த்ரெட்னிங் கால்லாம் வந்தது. அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா அது எந்த மொழியா இருந்தாலும் நான் கொண்டாடுவேன். ஒரு படம் நல்லா இல்லைன்னா அது எந்த மொழியா இருந்தாலும் நான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியனை சொல்லுவேன். பட் நான் எந்த படத்தையும் டீக்ரேட் பண்ண மாட்டேன், யாரையும் தரக்குறைவா பேச மாட்டேன், யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டேன். இன்ஃபேக்ட் மார்க்கோ படத்துக்கு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கொடுத்த ரிவ்யூ பாருங்க, அப்போ தெரியும் என்னோட ரிவ்யூ எவ்வளவு பாலிஷ்டா ரொம்ப டீசென்டான மேனர்ல நான் பண்ணிருக்கேன்னு. சோ மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு அகைன்ஸ்டா மலையாளம் சினிமாவை காலி பண்ணணும்னு நான் எந்த ரிவ்யூவும் போடல. இன்ஃபேக்ட் நான் ரைஃபிள் கிளப், சூக்ஷ்ம தர்ஷினி இந்த படத்துக்குலாம் ரிவ்யூ பண்ணிருக்கேன். பாருங்க அதுல மலையாளம் சினிமாவை எவ்வளவு பிரைஸ் பண்ணிருக்கேன்னு. மலையாளம் சினிமாவை பத்தி நான் ரொம்ப பெருமையா தான் எல்லா வீடியோலும் பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் யாராவது அஃபெண்ட் ஆகணும், என்கிட்ட கோச்சுக்கணும் அப்படின்னா தமிழ் பீப்புள் தான் கோச்சுக்கணும். யோ நீ என்ன தமிழ்நாட்டுல இருந்துட்டு சும்மா மலையாளம் சினிமா அவங்களுக்கு குடி பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் மலையாளம் சினிமால நான் ஆக்ட் கூட பண்ணிருக்கேன். பேசிக்கலி ஐம் an actor. ஒரு சில படங்கள்ல கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிருக்கேன். மலையாள படம் மேட்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2017ல ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல தல ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன். படத்துல ஒரு 20 மினிட்ஸ் வருவேன். அந்த படம்லாம் நான் பண்ணது காரணம் பிகாஸ் ஆஃப் மை லவ் ஃபார் மலையாளம் சினிமா தான். சோ மலையாளம் சினிமாக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒன்னு பண்ணணும், மலையாளம் சினிமாவை நம்ம காலி பண்ணணும் நான் எதுவும் பண்ணல. இல்ல தமிழ் சினிமாவை நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ட்டு நான் எதுவும் பண்ணல. எந்த சினிமாக்காரங்களும் எனக்கு எதுவும் காசு கொடுக்கல, இந்த மாதிரி ரிவ்யூ போடுங்கன்னு அப்படின்னு யாரும் என்கிட்ட வந்து சொல்லல. ஐ லவ் வாட்சிங் மூவிஸ். சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ படம் பார்த்துட்டு அந்த ஹானஸ்ட் ஒப்பீனியனை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் கிட்ட ஷேர் பண்ணலாம் இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மாசமா தான் நான் யூடியூப்ல இந்த மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணி ஒரு படத்தை காலி பண்ணவே முடியாது. இப்ப நான் படம் நல்லா இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்க படம் பார்த்து அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா the movie will speak for itself. கரெக்ட்டுங்களா? ஒரு படம் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் யாராவது ரிவ்யூ பண்றதை வச்சு கிடையாது. அந்த படத்தோட கண்டென்ட் என்னவோ அது வெகுஜன மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் ஹிட் ஆக போகுது. பர்பஸ் ஆஃப் டூயிங் a review என்ன பொறுத்த வரைக்கும், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, இத மக்களுக்கு என்ன நம்ம சர்வீஸ் பண்ணலாம், என்ன ஹெல்ப் பண்ணலாம், இந்த படங்கள் வர்தியா இருக்கு, இந்த படங்கள் இப்படி இருக்கு, சோ பேஸ்ட் ஆன் தேட் டேஸ்ட் அவங்க எந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணணும். அப்படி ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் ரிவ்யூ பண்றேன். சோ the whole point of this video is, ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நீ தமிழன், நீ எப்படி மலையாளம் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, அந்த ஆங்கிள் இதை கொண்டு போவாதீங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ட், மூவிஸ், மியூசிக் இதெல்லாம் இனம், மொழி, கண்ட்ரி, பார்டர்ஸ், கல்ச்சர் இந்த டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் உடைச்சு நம்மள ஹியூமன் பீயிங்ஸா யுனைட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிற டிஃபரன்சஸோட இதுவும் நமக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்த கூடாது. சோ தயவு செய்து அந்த ஆங்கிள் கொண்டு போவாதீங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஆர்ட்டுக்கு, மூவிஸ்க்கு லாங்குவேஜ் பேரியரோ எந்த பேரியரோ கிடையாது. சோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் ப்ளீஸ் பி a sport and take it in the right spirit. எனக்கு மலையாளம் சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் எக்ஸ்ட்ரா டீசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்
படம் பார்க்க தான் போறேன். அந்த படத்தோட ரிவ்யூ நாளைக்கு போடுறேன். I will continue to do what I am doing. Hopefully you will support me on this journey. Thank you so much. நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. தனி ஒருவன் நினைத்து விட்டால்